அண்ணாமலைஜி வீட்டுக்கு நான் போகிறேன், அடிக்கடி போவேன். அங்கே ஒரு பையன் இருக்கேன், என் பையனுக்கு அவர் பையனுக்கு ஒரே வயசு தான். டேய் தம்பி இங்கே வாடா அப்படின்னுவேன். அங்கிள் வணக்கம் அங்கிள் அப்படின்னு சொல்லுவான். வணக்கம், நான் நல்லா இருக்கேன், என்ன படிக்கிறேன், என்ன ரேங்க் எடுக்கிறேன், இந்த ரேங்க் எடுக்கிறேன் அங்கிள், அது அங்கிள் இருக்கு. சரி ஓ போ விளையாடு போடா அப்படின்னுவேன், போவான். இது மாதிரி போய் உங்க தலைவர் பையன் ஆமா அப்படிதான் தம்பி வாடா டேய் அப்படின்றீங்க நீங்க. ஆமா பின்ன என்ன, ஹலோ என்ன கொத்தடிமை கட்சி அது? இது மாதிரி போய் இன்பன் இதை சொல்ல முடியுமா? இதெல்லாம் சொல்ல முடியுமா? கேன்னு சொல்ல முடியுமா? தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய மகனை போய் அப்படிதான் நீங்க தம்பி வாடா டேய் என்ன படிக்கிற நீ அப்படியா சொல்றீங்க? நீங்க அப்படிதான் கேட்பேன். யாரு என் வீட்டுக்கு, நான் ஒரு மாநில செயலாளரா, என் வீட்டுக்கு கடலூருடைய கிளை தலைவர் வந்தா கூட என் பையன் வருவான், சின்ன பையன் வருவான், டே கண்ணு இங்க வாடா குட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க, வணக்கம் வைப்பான், பேசுவாங்க, போவாங்க. இப்போ எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாங்க, எல்லாம் என் பையனை பார்த்து ஐயா வணக்கம், 4ஆம் கருணாநிதியே 5ஆம் ஈவராம் சாமி என்ன சொன்னாங்க, டே குட்டிங்க வாடான்னாங்க, அவன் தான் அங்கிள் வணக்கம் அங்கிள் அப்படின்னா போடான்னாங்க. இது உங்களால் ஏன் திரும்ப ஏற்றுக்க முடியல? கொத்தடிமை மனோபாவம்.